மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தமிழ்நாடு நிஜமாலுமே ஒரு மாற்றத்தை கண்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் பார்த்த மாற்றம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக எத்தனை குற்றங்கள் நடந்தாலும், எவ்வளோ பெரிய குற்றம் நடந்திருந்தாலும் அந்த குற்றத்துக்கு காரணமான குற்றவாளியையும் இல்லை அரசாங்கத்தையோ இல்லை ஆட்சியை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு முதல் தடவையாக ஒரு குற்றவாளியோடைய தாயாருடைய நடத்தையை குறை சொல்லி மூடி மறைக்க பார்க்குது. நீ தூங்கிட்ட, அதனால தான் உன் குழந்தைக்கு இப்படி ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமாக தான் நான் பார்க்குறேன். நீ தூங்கிட்ட, நீ கண்டுக்காமல் இருந்தால் உன் குழந்தைக்கு இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளியுடைய வாக்குமூலத்தில் எனக்கும் தாயாருக்கும் தொடர்பு இருந்துச்சு, அதனால தான் அந்த குழந்தை என் கூட வந்துச்சுன்னு அவன் வாக்குமூலம் கொடுக்கல. அவனுடைய வாக்குமூலத்தில் 10 நாளாக நான் அந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து பழக்கப்படுத்திக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை என்னை நம்பி வந்துச்சுன்னா அவன் சொல்லியிருக்கான். அப்போ மாற்றம் எங்கே இருக்குது? குழந்தையுடைய தாயாருடைய நடத்தைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது இந்த மாற்றம்.